என்ன நீ துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே. என்ன பாடம் வரலாம்? தேவதாஸ் படத்தில் கண்டசாலா பண்ண பாட்டு. இந்தாப்பா, 90 நாட்களில் இடம் விலையாகும், உன் கடன்கள் தீரும், உன் துணைவியாருடைய உடல் அமைப்புகளில் ஆரோக்கியம் பெருகும். வேறு என்னடா வேணும்? இன்னொரு வீடு கட்டிடுவேன், சந்தோஷமா இரு, மாளிகையாக்கி மனங்குளிர வாழ வைக்க. வாழ்வாய் மகனே, எல்லாம் நல்லாயிருக்கும், சந்தோஷமா. கர்மசாமிக்கு வாம்மா. இன்னொன்று கடையநல்லூர் இருக்காங்களா, அவங்க யாரு? இன்னொரு கடையநல்லூர் 2 உத்தரவு இருக்க. இன்னொரு பெண்ணடியாள் உண்டு, அது யாரு? வாமா, என்ன வேணும் உனக்கு? யார் அந்த மகன்? மகளுக்கு கால் வந்துட்டு வா. ஏம்மா, சொல்ல மாடசாமி எங்கே இருக்காரு? கரடி மாடசாமி கால் வந்துட்டு வா. வந்து குறுக்க வந்து நிற்கிறானே, அதான் கேட்டேன். இடைப்பட்ட காலத்தில் மருமகனுடைய உடல்நிலைகள் கொஞ்சம் சீர்கெட்டு போச்சு. குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் 2 மாதங்களில் சரியாகும். புரட்டாசி மாதம் 30க்கு மேல் குழந்தை ஜனனமாகும். பொம்பளை பிள்ளை பிறக்கும். முத்துமாரியம்மான்னு பேர் வச்சுக்கோ. யாரு? இது என்னதுமா? எத்தனை இருக்குமா? நீ ஒன்று, இன்னொன்று இந்தா போயிட்டு வா, ரொம்ப பேசாத வா. கர்மசாமிக்கு நீங்கள் கடையநல்லூர்லையே யார்கிட்ட போய் சொல்லுதிய? அங்கே போய் இருங்கப்போ, அதான் கரெக்டு. நல்ல சொருக பார்க்குறீங்களா என்ன? அச்சன்புதூர் அடுத்து மூணாறு. 2 இல்லைப்பா, மூணாறு. குளிரடிக்குதே. மூணாறுலேருந்து எத்தனை? மூணாரா மறை மறையூரா? ஏய் பையன் என்கிட்டே பொய் சொல்லலாம்னு நினச்சியா? தானே கேட்டேன். மறையூர் எல்லை, மறையூருடைய தலைமை. சரி, ஆனால் மறையூர் தலைமை மூணாறு தான். மறையூர் அப்போ எதுக்கு வருது? சரி, கரெக்ட், ஓகே. அங்கும் இல்லாமே இங்கும் இல்லாமே கால் வந்துட்டு வரலாம். நல்ல தண்ணியா பச்சை தண்ணியா உங்கள் எஸ்டேட்டு? மேலே பார்வதி, முனியன், கருப்பசாமி எல்லோரும் இருக்காங்களே உங்கள் எல்லையில் தானே? உட்காருவாங்க. அப்பா, வடகாசின்னு ஒரு அம்மா வரல, எங்கே இருக்கா? அப்படியா? சரி, என்ன செய்யணும்? கொஞ்சம் கண்ணை முடிக்கலாம். ஆனி மாதத்தில் விலை வை, அதில் உனக்கு நினைத்த விலையும் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். ஐப்பசியில் தொழில் ஆரம்பி, என் பேரை போட்டு கோடீஸ்வரனாக மாறுவேன். வேறு என்ன வேணும்? ஆனந்தமாக நடந்தாச்சு, சௌபாக்கியம் பெருக. ஆமாம், முடியும் சொல்லியாச்சு. அதுக்கிட்ட எந்திக்கலாம். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. மூணாறு வாப்பா. ஏய் இது யாருடா? இது இது யாருடா? இது யாருடா? இது யாரு? உன் குடும்பத்தில் முன்னால் யாருடா சாமி ஆடினா? பெரியப்பன். அவங்க குடும்பத்துக்கு உனக்கும் உறவு எப்படா இருக்கு? காலைல விழுட்டு வாடா, காலைல விழுட்டு வா. மச்சான் யார் அந்த பிள்ளை? எந்த ஊர்?
வாம்பி கங்கை அம்மா. கங்கை அம்மன் கோயில் இருக்கா உங்கள் ஊரில்? கங்கை அம்மன் கோயில் இருக்கா? அப்போ இல்லை, உங்களுக்கு உத்தரவு உண்டு. இல்லை, 3 வருத்தமாகவே இடங்கள் சம்பந்தமான மன வருத்தமும், உறவினர்களுக்குள் பகைமையும், பண கஷ்டங்களும், கடன்களும், உபாதைகளும் குடும்பத்தில் நடக்கா? இதில் யாரும் செய்வன வச்சிருப்பாங்களோங்கிற ஒரு சில சிந்தனைகளும் மனக்கோட்டங்களும் நடந்ததுண்டு. நீங்கள் இருக்கிற எல்லைக்குள்ள திருநாகம் கருநாகம் போல் பாம்புகள் வந்து மறைந்து சென்றதுண்டு. உண்மையா? அதுக்கு பிறகு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மன வருத்தப்பட்டு ஏதோ ஒரு தீய சக்தி நம் குடும்பத்தை ஆட்டுவதாக தெரிகிறதே என்ற ஒரு வேதனை உங்கள் உள்ளத்தில். சரநட கால் வந்துட்டு வா, நீ உட்கார். ஒரு மகன் இருக்கான், அவன் ஒரு தொட்டுமே பெண்ண. சிவா, டா போடு, டா. சரி, வேற என்ன வேணும்ப்பா உங்களுக்கு? மனநிலைகள் சரியில்லை, உடல்நிலைகள் சரியில்லை, உறக்கமில்லாத கோளாறு, யார்கிட்ட என்ன பேசுகிறோம்னு தெரியாத கடோசல், இவை அனைத்தும் எனக்கு நடக்கும். இதில் மதியுகம் குறைந்து விட்டதா, கிரகம் மாறி விட்டதா, என்ன நடந்துச்சுங்கிறது தெரியாமல் குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இதான உண்மை. உன் பிள்ளையை காப்பாற்றித்தாரேன். பௌர்ணமி அன்னைக்கு வந்து வெற்றி அடைந்து கொள்ளுங்கள், வெற்றி மாலையும் வாங்கி கொள்ளுங்கள். ஒன்று போல குடும்பத்தோடு காலில் விட்டு வாங்க பார்ப்போம். என்னடா இது? யாரு? கால் வந்துடுவான். சிரித்து சிரித்து என்னை சீரையிலிட்டாள், கண்ணம் சீவக்க வந்து கதை படித்தாள். உன் மகனுடைய மனத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஒரு பொம்பளை பிள்ளை அவனை லவ் பண்ணுற இவன் மனசை அதில் கொஞ்சம் பாதிச்சிருக்கான். புரியுதா? அப்போ என்ன செய்ய, அந்த பிள்ளையை கட்டிடுவோம் வேண்டாமே? அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் வந்து எதிர்மறையாக இருக்குது. இவன் ஆசைப்படுறானே, அது நியாயமாடா? நீ யோசிக்க வேண்டாமா? ஆசைப்பட்டாலாம் அந்த உலகத்தில் கிடைச்சிருமா? ஒன்று எண்ணத்தை மாற்றணும், அப்படி இல்லைன்னா அவளை வர வைக்கணும். என்ன, விரும்பாத பெண்ணை விரும்பி வேதனைப்படுத்துதல் பாவம் இல்லையா? உண்மையா இல்லையா? உன் ஆசை அப்படிலாம் இருக்குது. ஊழமறிந்த பின்தானடா உறவாட வேண்டும். புரிய வேண்டாமா? கால் வந்துட்டுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளம் புரிந்த பிறகு தான் உறவு வைக்கணும். சும்மா வைக்க முடியுமா? உளம் அறிந்த பின்தானே அவளை நான் நினைத்தது, உறவுருவாள் எனதானே மனதை நான் கொடுத்தது. பாட்டு எழுதியிருக்கான கவிஞன் எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறான். கேட்க வேண்டாமா? சற்று பொறுமையாக இரு. நடக்கும் நடக்காது என்பதை தீர்மானித்து உன்னை தெளிவு பண்ணி தருகிறேன். வா. ஒரு நாள் அமைதியாரடா, வெற்றி பக்கம் வா. அவன் நினச்சிட்டான் கெட்டி வச்சுருங்க, தாயை பாறேன். நல்ல பிள்ளை, தங்க பிள்ளை, கிடச்சிரும். வேலை கிடைக்கும், பொறுமையாக இருமா. இந்த வருஷத்தில் இவளுக்கு ஒரு பணி உண்டு. அது பௌர்ணமி அன்னைக்கு உன்னை சரியாகி தரோம்னு நான் சொல்லியிருக்கேன். எல்லாம் மாறும், தைரியமா இருங்க. வாடா பக்கத்தில், கஷ்டப்படுத்தாம வாங்க. இந்தா உன் கடன் தீரும், நல்லா இருக்கும், சரியாயிரும். பௌர்ணமிக்கு வாங்கப்பா. புதுக்கோட்டை, ஏய் தொண்டைமானல்ல, தூத்துக்குடி புதுக்கோட்டை. சாமி உத்தரவு இன்னைக்கு நிறைவேறி வந்துருச்சு. சற்று பொறுமையாக இருங்க. என்னடா வேணும் உனக்கு?